நன்றி. ஏன்னா அவர் பேரை விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் போர் அடிச்சேன்னா இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். மற்ற படத்துலலாம் எஸ்கேப் ஆகிடுவேன், இதில் விட மாட்டேன்ட்டாங்க, கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொன்னதுனால. ஃபஸ்ட்டு அபிஷேக் ராஜா, அவர் மூலமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை கேட்க சொல்லி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல டைரக்டரை பற்றி சொன்னார், அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார், அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னார். அது எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு. சரி, இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போகிறதில்ல, நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த ரோல் பண்ண முடிஞ்சது. நெருக்கமாக இன்றைக்கி எல்லோரும் இல்லை, இந்த படம் சம்மந்தமாக எந்த மேடையிலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன், இனிமேலும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன்.